எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமான சூழல், ஒரு புதிய இடம், முன்பின் தெரியாதவங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்தா பலருக்கு அவங்களோட அந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவமே உங்களுக்கு இருக்காது. இதை நீங்கள் நிறைய பார்க்கலாம். இது பல பேர்கிட்ட பார்க்கலாம். இவன் நீங்களாக கூட அது இருக்கலாம், எனக்கு தெரியாது. வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை பார்த்து ஹைலி செக்யூர்டு பிளேஸ் அப்படின்னா பழகிய பீப்புளோடைய பழகிறது. இது உங்களை ஒரு டெவலப்மெண்ட்டு யோஜனை இருக்குது இல்லையா, மனசு ஒரு அடுத்தடுத்து போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு வேண்டிய ஒரு வித்தியாசமான சூழ்நிலையோ ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சரியான பாதை இல்லை. எப்படி சொல்கிறேன், வெற்றி பெற்ற பலர் பாதுகாப்பு சூழ்நிலையில் வாழ்ந்தவங்களே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிகமான ரிஸ்க் எடுக்க வேண்டும். முன் தெரியாத இடத்தில் முன்பின் தெரியாத இடத்தில் பழக தெரிய வேண்டும். அப்போ தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று டெவலப் ஆகும். தெரிந்த மொழியை பேசுகிறது ரொம்ப இல்லை, தெரியாத மொழிக்காரனோடு நீங்கள் பேசணும். அதாவது இது எப்படின்னா, இன்னொரு மாற்று மொழிக்காரனோட பேசும்போது அவன் எந்த மாதிரி அவன் மூவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த மாதிரி மக்களோட பழக ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தைரியம் ஒன்று வரும், ஒரு மனோதிடம் ஒன்று உருவாகும். நீங்கள் அடுத்த வெற்றி இலக்கை நோக்கி போக முடியும். ஒரு வித்தியாசமான உணவு, ஒரு மெக்சிகன் ஃபுட்டுன்னு வச்சிங்களேன், சாப்பிட்டு தான் பாருங்கள், என்ன விஷமா என்ன, சாரி, இன்னொன்று ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். உங்களுக்கு அந்த வசதியெல்லாம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். வசதி வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. என்ன செய்றீங்க, ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போய் பாருங்கள், டிக்கெட் இல்லாமல். டிடிஆர் வருவார், எங்கேயா டிக்கெட்டு? இல்லை சார், அவசரம் வண்டி புறப்பட்டுச்சு, வேறு வழி இல்லை, ஏறிட்டேன், நீங்கள் என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ நான் கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு ஒன்று அவர் செய்வது. சரி பெனால்ட்டியோடு இவ்வளோ ரூபா இருக்குது, அதை கட்டிடுங்க அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் பணம் கட்டிட்டீங்க, அதுக்கு ரெசிப்ட் கொடுத்தாரு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கோயிங் ட்ரெயின், எஸ் போய்ட்டு போங்க. இப்போ அடுத்த முயற்சி கூட நீங்கள் பண்ணலாம். இதில் அதே டிடிஆர்கிட்ட போயிட்டு அவசரத்தை ஏறினா உங்களுக்கு தெரியும், டிக்கெட் கொடுத்தீங்க, அங்கே ஏதாவது ஒரு ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏதோ இடம் இருக்குமா சார், எதாவது இருந்தால் சொல்லுங்களேன், நான் வந்துடுறேன். அப்படியா, ஒரு சீட் இருக்குது, அப்போ செகண்ட் கிளாஸு ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் கிளாஸ் ஏசி, உங்களோட பணம் காசு, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தானே வந்திருக்கீங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு அதை விட நீங்கள் அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் மக்கள் எப்படி வராங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அதில் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். எப்படி மக்கள் பழகிறாங்க, இந்த 2 டயர்லேயோ ஃபஸ்ட் கிளாஸ்லேயோ உம்முன்னு வருவான். நீங்கள் பல பேரோட பார்க்கணும், அவங்களோட பார்க்கணுன்னா அந்த 3 டயர் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் மக்கள் எப்படி ஒடுங்கி கிடுங்கி வராங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். அடுத்தது ஒரு ஏழை வீட்டில் ஒரே ஒரு நாள் இல்லை 2 நாள் ஏழைகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்து பாருங்கள், அவங்க பல கஷ்டத்தெல்லாம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தோணும், கடவுள் நம்மளை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இதில் 2 ஏழைகள் உங்களுக்கு நண்பர்களாக ஆவாங்க, அவங்க நாளைக்கு உதவியாக இருக்கலாம். அந்த ஏழைகளுக்கு முடிஞ்சால் கொஞ்சம் உதவி செய்யுங்க, தப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நல்லது. அப்புறம் இது ஒரு பக்கம் ஏழைகள் பற்றி சொன்னேன்.
பாட்டு பாடி பாருங்க. உங்கள் குரல் வந்து பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு ஒரு குரல் வலிமையோடு இருக்கலாம். யார் கண்டா? இன்றைக்கி வந்து ஸ்மெல்லி, ஸ்டார் மேக்கர் அப்படின்னு நிறையாலாம் வந்தாச்சு. பாட்டு பாடி பாருங்க. இப்போது ஒன்று சொல்லுங்க கேளுங்க. டிஎம் சௌந்தரராஜன் மாதிரி பாடணும், டிஎம் சௌந்தரராஜன் தான் வரணும், வேறு வழி கிடையாது. எஸ்பிபி மாதிரி பண்ணணும், எஸ்பிபி தான் வரணும், அதெல்லாம் நடக்காது. உங்கள் குரலில் பாடுங்க. நீ ஏன் இன்னொருத்தவங்க குரலில் காப்பி அடிக்கணும்? அது மாதிரி இல்லையான்னு வேணாம், உங்கள் குரலில் பாடுங்க. அதில் ஒரு இனிமை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எஸ்பிபியை விட நீங்கள் அருமையாக பாடலாம். யார் கண்டா? இப்போ உதாரணத்துக்கு 2 சாம்பிள் சொல்கிறேன். இந்த விஜய் டிவியில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் அருமையாக பாடினார். வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா அருமையாக பாடிச்சு. அதே மாதிரி பாம்பேயில் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அவங்க இன்றைக்கி டாப் பாம்பேயில், சொந்த வீடெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்படின்னா அவங்க என்னன்னாக்கா, அவங்க குரல் வலிமையை பார்த்து அப்படியே லதா மங்கேஷ்கர் மாதிரியே பாடுறாங்க. உங்கள் குரல் யாரோட மேட்ச் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. சந்திரபாபு பாட்டு நல்ல பாட்டுலாம் இருக்குங்க, அருமையான பாட்டு, அதை பாடி பாருங்க. ஏன் பாட முடியாது? ஆனால் ஒன்று, எந்த வயசுலையும் பாடலாம். வயசாகி ஆடுறாங்கல்ல, அவங்களும் பாடலாம். ஏன்னா வீட்டில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க பாடினாங்கன்னு ரசிக்கிறீங்கள, அதே மாதிரி இதையும் ரசிங்க. அவங்கள பாட சொல்லுங்க, நீங்கள் பாடுங்க, அவ்வளோதானே, ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி பண்ணி பாருங்க. ஸ்விம்மிங் பண்ணி பாருங்க, தடனை தண்ணியில் குளிச்சு பாருங்கள். இல்லையா, ஒரு பிளாடர் இருக்கும், கட்டிக்கிட்டு தைரியமாக குதிங்க, ஸ்விம்மிங் வரும். எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஒன்று, ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான உணவு, வித்தியாசமான இடங்கள், போய் பாருங்கள். இந்த ரூட்டில் தான் போகணுன்னு ஒன்று சேஃப்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாயோட கர்ப்பத்தை தவிர வேறு சேஃப்டியான இடம் எதுவுமே கிடையாது. எப்போ பாரு அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்க முடியுமா என்ன? ரொம்ப காலம் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு அளவு வந்துடுச்சுன்னா நீங்கள் வெளியில் வந்து தான் தீரணும். வளர்ந்துட்டிங்கன்னா வந்து தான் தீரணும். வந்ததுக்கப்புறம் தனியாக நீங்கள் அப்போவே எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகுது. அம்மா எப்போ பால் தருவாங்க எதுக்கு எதிர்பார்ப்பீங்க நீங்கள். அம்மா எப்போ உணவு தருவாங்கன்னு காத்துட்டுருப்பீங்க. இதெல்லாம் எதிர்பார்ப்பு. வித்தியாசமான சூழ்நிலை, பிறக்கும் போது வித்தியாசமான சூழ்நிலை வந்தாச்சு. அங்கே பல பேர் வந்து கொஞ்சுவாங்க, அவங்க எல்லாம் வித்தியாசமான மனிதர்கள், அவங்களோட பழகிருக்கீங்க. இதை ஏன் டெவலப் பண்ணிக்கிங்க, அதே பண்ணி பாருங்கள். வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் ஞாபகம் வச்சுக்கிங்க, தங்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்தி இருக்கிறார்கள். வித்தியாசமான சூழ்நிலை பல இடங்களை கண்டு இருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். அஞ்சியதே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நகரமும் இல்லை, கிராமமும் இல்லை, ஒரு நடுத்தரமான ஒரு ஏரியா. அங்கே எல்லோரும் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. வயதானவர்களுக்கெல்லாம் எப்படின்னா, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 6 மணிக்கு கும்பலாக சேருவாங்க. சில பேர் சொக்கா போட்டிருப்பாங்க, சில பேர் சொக்கா போடாமல் வருவாங்க, துண்டை மேலே போட்டுருப்பாங்க. வயசானவங்க அவங்க உட்காந்து அவங்க எப்படி ஆர்ட் அடிச்சுருப்பாங்க, பழைய ஊர் கதை, உலகத்து கதை, அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி தான் போயிட்டுருக்கோம். நைட்டு 8 மணி ஆச்சுன்னா அவங்கள சாப்பிட கூப்பிடுவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க போய்ட்டு கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்கிடுவாங்க. திரும்ப காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திடுவாங்க. தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க, வாக்கிங்லாம் போவாங்க சில பேர். இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அந்த ஏரியாவுக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று வந்தது, ஒரு குடும்பம். அவங்க வந்து ஒரு 3 பொண்ணு, ஒரு பையன். அங்கே அவரோட அப்பா அம்மா இவங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ மொத்தம் 6 பேர் வந்திருக்காங்க அந்த ஃபேமிலி. அந்த வழியாக அந்த நடுவில் இருக்கிற பொண்ணை பார்த்தோன்னே இவங்க எல்லோரும் ஒரு மாதிரி மொத்தம் பார்த்துக்கிட்டாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்படல. அவங்க படி சாமான்லாம் எடுத்து வச்சாங்க, அவங்க போயிட்டு இருந்தாங்க.
பாருங்கள், கொஞ்ச நாள் ஒரு வாரம் அவங்க நடந்துலாம் போயிட்டுருப்பாங்க இல்லையா, ஸ்கூட்டரில் போவாங்க, இல்லை பையன் வந்து சைக்கிளில் போவான், இங்கே பக்கத்தில் படிச்சுட்டு இருக்கான். இது எல்லாம் இப்படி சாதாரணமாக போயிட்டு இருந்தோம். இந்த பெண்கள்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நடு பொண்ணை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே, அதோட நடவடிக்கை, அதோட மூஞ்சியெல்லாம் பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கே. பெரியவங்களும் முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் பழகினாலே போயிட்டாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கவங்க இவங்க பழகிறாங்க, ஆனால் பழகலாமா வேணாமா அப்படி தள்ளி நிற்கிறாங்க. ஒரு அந்த நடு வயசுள்ள ஒரு அந்த நடு அந்த ரெண்டு ஒரு 3 பொண்ணுங்களுக்கு நடுவில் இருக்கிற பொண்ணு வந்து திருநங்கை, 3ஆம் பால் எடுத்தவர். அவ்வளோதான், அதான் முகம் வந்து காட்டி கொடுக்குது. இதுதான் விஷயம். சூழ்நிலையை ஜெயிச்சு, அதாவது ஜீர்ணிக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு தயாராக இல்லை. பெண்கள் ஒரு விதமாக பேச ஆரம்பித்தாங்க, எல்லாம். ஆனால் இந்த வந்தாங்க இந்த ஃபேமிலி, அவங்க பாட்டு தன்னோட வேலையை பார்த்துக்காங்க, யாரை பற்றியும் கவலைப்பட, அவங்க பாட்டு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த தெருவில் ஒரு பையன் வந்து அடிப்பட்டு கீழே கிடக்கும், ரத்தம் கொட்டுது. எல்லோரும் வந்து சுற்றி இருந்து பேசுகிறாங்களோ, யாரும் அந்த பொறுப்பு எடுத்துக்கல. அந்த திருநங்கைன்னு சொல்கிறேன்னு அந்த பொண்ணு, அவங்க வந்து வெளியில் வந்து இந்த குழந்தை அடிபட்டுக்கிறதுன்னு யாரும் பொறுப்படுத்திக்கலன்னு தன்னோட வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பையனை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்து முதலுதவி பண்ணிடுறாங்க. முதலுதவி பண்ணிவிட்டு அடுத்தது பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பையன் லைஃபு சேஃப் ஆகிடுச்சு. இப்போது அந்த அடிப்பட்ட பையனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சாயங்காலம் வந்துட்டு அந்த ஃபேமிலியில் போய் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்ததுக்கெலாம் மிக்க நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது யாரை பார்த்து இன்றைக்கி ஒதுங்கினீங்களோ அவங்க இன்றைக்கி பெரிய ஹீரோ அந்த ஊருக்கே. அப்பா நல்ல வேலைப்பா, யார் யாரெல்லாம் தயங்கி நின்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து இவங்கள பாராட்ட ஆரம்பிச்சிடும். நல்ல வேலை, நல்லபடியாக காப்பாற்றிச்சு அந்த அம்மா அப்படின்னு அதுக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் அந்த பையன் இருந்தான் இல்லையா, அந்த பையன் என்ன செய்யறான், அந்த ஊருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறது, அடுத்தது வந்து அதுக்கு தேவையான அது பேர் என்ன, இந்த கார்ப்பரேஷன் டேக்ஸ் கட்டுறது, இது மாதிரி சில உதவிகள்லாம் நிறையா பேருக்கு பண்ண ஆரம்பித்தான். இன்றைக்கி பாருங்கள், அவங்க யார், அவங்க பழகினவங்களா புதியவர்களா, அவங்க செஞ்ச வேலை அவங்கள ஒரு அந்த உதவிங்கிறது வந்து அந்த ஊரில் ஹீரோ ஆக்கிடுச்சு. இன்றைக்கி அவங்களோட ஒருத்தர் வித்தியாசமான சூழ்நிலை தானே. ஏன் பழகினீங்க அப்படின்னா, சூழ்நிலைன்னு வரும்போது உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. இந்த உடம்பும் அப்படி தான், வெயில் காலத்தில் ஒரு விதமாக ஆக்ட் பண்ணும், குளிர் காலத்தில் ஒரு விதமாக ஆக்ட் பண்ணும். வித்தியாசமான சூழ்நிலை சந்திக்க தைரியமாக இருங்கள். சூழ்நிலைகள் வந்து உங்களை உயர்த்திமையின்றி நிச்சயமாக உங்களை தாழ்த்தாது. அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்துவீங்க. இப்போது ஒரு அந்த சூழ்நிலையே உங்களை வந்து அரவணைக்க தயாராகிடுச்சு. அந்த சூழ்நிலை உங்களை ஒரு அரவணைக்குது. புதிய வித்தியாசங்கள், புதிய புதிய படைப்புகள் இதெல்லாம் உருவாகிறதே எப்படின்னா புதிய புதிய சூழ்நிலைகளால் தான். உங்களை நம்புங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்க வளமுடன். எல்லோரும் வெற்றியோடு வாழுங்க, நல்லா வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. எந்த விதமான சூழ்நிலையும், புதிய புதிய சூழ்நிலையும் ஏற்றுக்கிறதுக்கு மனசை தயார் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் பார்ப்போம்.